கேரளாவில் மது விற்பனையை கட்டுப்படுத்த கோரி KSU அமைப்பின் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிய கூடுதல் தகவல்களை கேட்டு பெறலாம். ரமேஷ்குமார், போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தற்போது அங்கு சாலை மறியலில் ஈடுபட்டிருப்பதாகவும் அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்துவதற்கு காட்சிகளையும் நம்மால் காண முடிகிறது. தற்போதைய கள நிலவரங்கள் என்ன? கேரளாவில் நாளுக்கு நாள் மது மற்றும் போதைப் பொருட்களால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றன. இந்த நிலையில்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கோழிக்கோட்டில் 10ஆம் வகுப்பு மாணவனை சக மாணவர்களை அடித்ததில் அவர் இறந்த சம்பவம் என்பது மேலும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து கேரளாவை பொறுத்த அளவில் மது மற்றும் போதைப் பொருட்களை உடனே கட்டுப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் காங்கிரஸ் போன்ற எதிர்கட்சிகள் முன்வைத்திருக்கின்றன. இது மட்டுமின்றி போதைப் பொருள் மற்றும் மதுவை உடனே கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் மதுபான கொள்கையை பொறுத்தவரையில் அரசு தோல்வி அடைந்து விட்டதாகவும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து இன்றைய தினம் காங்கிரஸ் கட்சியின் அமைப்பான KSU அமைப்பினர் பாலக்காட்டில் இருக்கும் MP ராஜேஷ், அதாவது கலால் துறை அமைச்சர் சொந்த இடமான பாலக்காட்டில் கலால் துறை அமைச்சர் அலுவலகத்தை நோக்கி பேரணியாக சென்றனர். இந்த பேரணி அலுவலகம் முன்பாக சென்ற நிலையில் அங்கிருந்த நூற்றுக்கணக்கான போலீசார் இவர்களை தடுத்து நிறுத்தினர். ஆனால் போராட்டக்காரர்கள் அவர்கள் தடுத்ததை தாண்டி தடுப்பு வேலிகளையும் தாண்டி அலுவலகத்துக்கு உள்ளே நுழைய என்பது முற்பட்டனர். இதனைத் தொடர்ந்து வாக்குவாதம் என்பது போலீசாருக்கும் அதே போன்று KSU அமைப்பினருக்கும் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து KSU அமைப்பினர் அந்த இடத்தை விட்டு நகராமல் அந்த பகுதியிலே இருந்து போராட்டத்தில் என்பது ஈடுபட்டனர். அதன் பிறகு குண்டுகட்டாக அவர்களை கைது செய்ய முயற்சி என்பது மேற்கொள்ளப்பட்டன. இதில் KSU அமைப்பினருக்கும் அதே போன்று போலீசாருக்கும் இடையே ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்குவாதத்தை தொடர்ந்து போலீசார் தடியடி நடத்தி அவர்களை கலைத்து அந்த பகுதியிலிருந்து கைது செய்து போலீஸ் வாகனத்தில் ஏற்றி கொண்டு செல்ல முயன்றனர். ஆனால் KSU அமைப்பினர் அந்த பகுதியில் அந்த போலீஸ் வேனின் முன்பு நின்று போராட்டத்தில் என்பது ஈடுபட்டனர். இது அந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த பகுதி வழியாக போக்குவரத்தும் சிறிது நேரம் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் போராட்டம் என்பது தற்பொழுதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக கேரளாவை பொறுத்த அளவில் குற்ற சம்பவங்கள் அதிகரிக்க போதைப் பொருள் மது போன்ற இதுதான் காரணம் என ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து போராட்டம் என்பது தற்பொழுதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உடனே இதை கட்டுப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்ற பத்மநாபன். காட்சிகளோடு கள நிலவரத்தையும் பதிவு செய்தமைக்கு நன்றி ரமேஷ்குமார்.